அப்பத்தை ஆசீர்வதித்தல். திருவிருந்து ஜெபங்கள். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த அப்பத்தில் பங்கெடுக்கிற அவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்கள் உம்முடைய குமாரனுடைய சரீரத்தை நினைவு கூறுதலை புசிக்கவும் அவருடைய ஆவியை அவர்கள் எப்பொழுதும் தங்களுடனே கொண்டிருக்கும்படி உம்முடைய குமாரனுடைய நாமத்தை தங்கள் மீது எடுத்துக்கொள்ளவும் அவரை எப்பொழுதும் நினைவு கூறவும் தங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளவும் மனமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனை உம்மிடத்தில் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம். ஆமேன். தண்ணீரை ஆசீர்வதித்தல். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த தண்ணீரை பானம் பண்ணுகிற யாருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்களுக்காக சிந்தப்பட்ட உமது குமாரனுடைய இரத்தத்தின் நினைவு கூறுதலில் அவர்கள் இதை செய்யவும் அவருடைய ஆவியை அவர்கள் தங்களுடனே கொண்டிருக்கும்படி அவரை எப்பொழுதும் நினைவு கூறுகிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே உம்மிடத்தில் அவர்கள் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். Blessing on the bread. Sacrament prayer. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this bread to the souls of all those who drink of it, that they may eat in remembrance of the body of thy Son, and witness unto thee, O God, the eternal Father, that they are willing to take upon them the name of thy Son, and always remember him and keep these commandments which he has given them, that they may always have his spirit to be with them. Amen. Blessing on the water. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this water to souls of all those who drink of it, that they may do it in remembrance of the blood of thy Son, which was shed for them, that they may witness unto thee, O God, the eternal Father, that they do always remember him, that they may have his spirit to be with them. Amen. மத்தேயு 6 அதிகாரம் 9 முதல் 13 வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray ye, Our Father which art in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. Thy kingdom come, thy will be done in earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day your daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us your debts as we forgive your debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென் என்பதே. And lead us not the temptations, but deliver us from the evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. எஸ்தர் 4 அதிகாரம் 1 முதல் 17 வசனம் வரை. வசனம் 1. நடந்த யாவற்றையும் மொர்தெகாய் அறிந்தபொழுது, மொர்தெகாய் தன் வஸ்திரங்களை களைத்து ரெட்டுடுத்தி சாம்பல் போட்டுக்கொண்டு நகரத்தின் நடுவே புறப்பட்டு போய் துயரமுள்ள மகா சத்தத்துடனே அலறிக்கொண்டு, When Mordecai proceeded, all the was undone. Mordecai and rent these and rent cloths, and put on the sackcloth with an ashes, and went out in the midst of the city, and carried with a loud and a bitter cry. வசனம் 2. ராஜாவின் அரண்மனை வாசல் முகப்பு மட்டும் வந்தான். ரெட்டுடுத்தினவனாய் ராஜாவின் அரண்மனை வாசலுக்குள் பிரவேசிக்க ஒருவனுக்கும் உத்தரவு இல்லை. And
come and even before the king's and gate, for none might enter into the king's and gate, clothed with sickcloth. வசனம் 3. ராஜாவின் உத்தரவும் அவனுடைய கட்டளைகளையும் போய் சேர்ந்த ஒவ்வொரு நாட்டிலும் ஸ்தலத்திலுமுள்ள யூதர்களுக்குள்ளே மகா துக்கமும் உபவாசமும் அழுகையும் புலம்பலும் உண்டாகி அநேகர்கள் இரட்டுடுத்தி சாம்பலில் கிடந்தார்கள். And in every province and with server the kings and commandments and this declare come and there and was and great and mourning among these Jews, and fasting and weeping and willing, and the many lay in the sickcloth and the ashes. வசனம் 4. அப்பொழுது எஸ்தரின் தாதிமார்களும் அவர்களுடைய பிரதானிகளும் போய் அதை அவளுக்கு அறிவித்தார்கள். அதனாலே ராஜஸ்தி மிகவும் துக்கப்பட்டு மொர்தெகாயை உடுத்தியிருந்த எடுத்து போட்டு அவனை உடுத்துவிக்கிறதற்கு வஸ்திரங்களை அனுப்பினான். அவனோ அவளை ஏற்றுக்கொள்ளாதிருந்தான். So the Esther and Marius here and chamberlains come and told it here. Then was and the queen and exceedingly grieved, and she and sent and remained to the cloth Mordecai, and to the take away this and sackcloth from him, but he and received it not. வசனம் 5. அப்பொழுது எஸ்தர் தன் பணிவிடை சென்று ராஜாவினாலே நியமித்திருந்த அவனுடைய பிரதானிகளில் ஒருவனாகிய அத்தேகை அழைப்பித்து காரியம் என்ன, அதன் முகாந்திரம் என்ன என்று அறியும்படி மொர்தெகாயினிடத்திலே விசாரிக்க அவனுக்கு கட்டளையிட்டாள். Then uncalled an Esther for the Hethach, one of the king chamberlains, whom he had appointed to the upon year, and give him and commandments to and Mordecai to know what it was and way it was. வசனம் 6. அப்படி ஆத்தோக் ராஜாவின் அரண்மனை வாசலுக்கு முன்னான பட்டண வீதியில் இருக்கிற மொர்தெகாயினிடத்திலேயே புறப்பட்டு போனான். So Attach went from to the Mordecai and to the street of the city, which was and better the king's gates. வசனம் 7. அப்பொழுது மொர்தெகாய் தனக்கு சம்பவித்த எல்லாவற்றையும் பற்றியும் யூதரை அழிக்கும்படி அமோன் ராஜாவின் கஜானாவுக்கு எண்ணி கொடுப்பான் என்று சொன்ன பணத்தொகையை அன்றியும் அவனுக்கு அறிவித்ததும் பற்றி அவனுக்கு அறிவித்ததும் அன்றி, and Mordecai told him of all that had happened unto him, and of the sum of the money that Haman had promised should pay to the kings and treasuries for the Jews to destroy them. வசனம் 8. யூதர்களை அழிக்கும்படி சோசானில் பிறந்த கட்டளையினான நாகலையும் அவனிடத்திலே கொடுத்து அதை எஸ்தருக்கு காண்பித்து தெரியப்படுத்தவும் அவள் அகத்தியமாய் ராஜாவினிடத்திற்கு போய் அவனிடத்திலே தன் ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணவும் மன்றாடவும் வேண்டும் என்று அவனுக்கு சொல்லச் சொன்னான். Also he had given him and the copy of the writing of this decree that was and give at the Susan to the destroy them, to show it and to the Esther and to the declare it to her and to the church here that she should and go in unto the kings to make an
supplication, and to him and she the make the request before him for their people. வசனம் 9. ஆத்தாக் வந்து மொர்தெகாயின் வார்த்தைகளை எஸ்தருக்கு அறிவித்தான். And Hatshepsut came and told and Esther the words of the Mordecai. வசனம் 10. அப்பொழுது எஸ்தர் அதாக்கினிடத்தில் மொர்தெகாய்க்கு சொல்லி அனுப்பினது. Again Esther speak unto the Hatshepsut and give him and commandments unto the Mordecai. வசனம் 11. யாராவது அழைப்பிக்கப்படாமல் உள்ளே முயற்சித்தால் ராஜாவினிடத்தில் பிரவேசித்தால் புருஷனானாலும் ஸ்திரீயானாலும் சரி அவர்கள் பிழைக்கும்படிக்கு அவர்களுக்கு ராஜா செங்கோலை நீட்டினால் ஒழிய மற்றபடி சாக வேண்டும். அவர் நீட்டினா செத்துடணும். அவர் உள்ள அவரோட அவரோட ரூம்குள்ளே யாரும் வரக்கூடாது என்கிற ஒரு தவறாத சட்டமும் உண்டு. இது ராஜாவின் சகல ஊழியக்காரர்களுக்கும் ராஜாவினுடைய நாட்களில் உள்ள சகல ஜனங்களுக்கும் தெரியும். நான் இந்த 30 நாளளவும் ராஜாவினிடத்தில் வரவழைக்கப்படவில்லை என்று சொல்லச் சொன்னால், all the kings and servants and the people of the kings and province to Canaan and Datan whosoever their man or woman shall come unto the king into the near court, who is not uncalled, and there is one loss of this should put him to death, except such two whom the king shall told out the golden scepter, that he may live. But I have not been called to the come in unto the kings these 13 days. வசனம் 12. எஸ்தரின் வார்த்தைகளையே மொர்தெகாய்க்கு தெரிவித்தார்கள். And they told to the Mordecai Esther's words. வசனம் 13. மொர்தெகாய் எஸ்தருக்கு திரும்ப சொல்லி சொன்னது, நீ ராஜாவின் அரண்மனையில் இருக்கிறதுனால் மற்ற யூதர்கள் தப்பக்கூடாதிருக்க நீர் தப்புவா என்று உன் மனதிலே நினைவு கொள்ளாதே. Then Mordecai commandments to the answer Esther and king, think not thyself that thou shalt escape in this king's house and more and then all the Jews. வசனம் 14. நீ இந்த காலத்திலேயே மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் இரட்சிப்பும் வேறு இடத்திலிருந்து எழும்பும். இப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். இப்படி சொல்லிட்டாரு மொர்தெகாய். நீ இப்படிப்பட்ட காலத்திற்கு உதவியாய் இருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாம், யாருக்கு தெரியும் என்று சொல்லி சொன்னான். For if thou and altogether and holdest thee and peace at this time, then shall there and Helen agreement and the deliverance and rise to the Jews from the another place. But thou and thy fathers and house shall be and destroyed. And who can water thou art come to this kingdom for such a times as this. வசனம் 15. அப்பொழுது எஸ்தர் மொர்தெகாயை மறுபடியும் சொல்லச் சொன்னது. Then Esther and them returned Mordecai this answer. வசனம் 16. நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரையெல்லாம் கூட்டி வரச் செய்து 3 நாள் அள்ளும் பகலும் பசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிரும் உபவாசம் பண்ணுவோம்.
இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பான். நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொன்னாள். Go get her to gather all the Jews that are the present in the Susan, and first hear from me, and nature heat and a drink, and there and days, night or day. I also and my maidens will and fast and likewise, and so will I go into the kings, which is not an according to the laws, and if perish, I perish. வசனம் 17. அப்பொழுது மொர்தெகாய் புறப்பட்டு போய் எஸ்தர் தனக்கு கற்பித்தபடி எல்லாம் செய்தான். So Mordecai went his way and did according to all the Esther had commandments him.